இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி 20/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:14 வரை திருவாதிரை, பிறகு புனர்பூசம். இன்றைய திதி காலை 9:57 வரை ஏகாதசி, பிறகு துவாதசி. இன்றைய யோகம் மதியம் 12:14 வரை மரண யோகம், பிறகு சித்த யோகம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் ராசி அதிபதி 10வது இடத்துல உச்சம் பெற்றும் இருக்கிறது சிறப்பு. உடன் பிறந்தவங்களால சுகங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கும். தைரியமா எதையும் எடுத்து செய்வீங்க. செய்யும் செயல்கள்ல வெற்றியும் கிடைக்கும். காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பொருள்கள் ஆடைகள் வாங்குவதற்கு அதிகமாக செலவுகளும் செய்வீங்க. பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்திலே ஆகட்டும், வீட்டு விஷயத்திலே ஆகட்டும், எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க. உங்களோட பேச்சு பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உயர்கல்வியிலையும் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. சக மாணவர்களும் இணக்கமா இருப்பாங்க. நினைத்த நேரத்துல நினைத்தது கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நேர்மை இன்னைக்கு பாராட்டுக்குரியதா இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு நல்ல பெயர் எடுப்பீங்க. கருத்துக்களை வெளிப்படையா பேசி புகழை பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மனசுல எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா பேசுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்கள் அதிகமா நடக்கும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் அதுல கொஞ்சம் இடையூறு இருக்கதாங்க செய்யும். இடையூறுகளை கடந்து தான் நீங்க வெளியே வந்து அதுல இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியங்கள்ல தடைகள் இருந்தாலும் நீங்க செய்ய நினைச்சத சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. யாராவது உங்ககிட்ட ஒரு தவறா நடந்துகிட்டாலும் பெருந்தன்மையா போகக்கூடிய குணம் இன்னைக்கு இருக்குங்க. ஆனா அடிக்கடி யோசனையில ஆழ்ந்துருவீங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். சுகமான வாழ்க்கை சிலருக்கு கிடைக்குங்க. மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போய் சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களும் உங்களோட நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. குடும்பம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கிறதும் தனாதிபதியும் சுகஸ்தானத்து அதிபதியும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. குடும்பத்துல நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. குடும்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். தாய் தந்தையருக்கு ஓரளவு நல்ல தேக ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இருக்குங்க. கடன்கள் நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சத்துருக்களை வெற்றி பெறுவீங்க. உறவினரோட ஆதரவு இருக்கும். சிலருக்கு அரசாங்க வேலைகள் எல்லாம் சுலபமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பெரிய உதவிகரமா இருந்து நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பாஸ்போர்ட் விஷயம்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிப்பீங்க. பெண்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட அனுசரிச்சு நடந்துக்கிடுவாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. தன விருத்தி இருக்கும். காரியமெல்லாம் வெற்றியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பு சுமாரா இருக்கும். படிப்புல படிப்படியா முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கற்ற கல்வி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்க எடுத்த முடிவெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. செய்யும் காரியங்கள்ல நன்மைகள் நடக்கும். காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மன் வழிபாடு செஞ்சு காரியத்தை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையும் செய்யறதுக்கு முன்னால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும், கவனத்தோட செய்யணுங்க. பிரயாணங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். மனசுல பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. மனசுல ஒரு காரியம் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை நடத்தியே தீருவீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. பண வரவு நல்லா இருக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற வியாபாரம் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு இன்னைக்கு பலமா இருக்கும். வேலையில மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். மன அழுத்தம் எதுவும் இருக்காது. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியில பயணிக்கிறதும் 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க. பிள்ளைகள் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுமூகமா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு அடுத்தவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாம உங்க வேலையில நீங்க கண்ணும் கருத்துமா இருந்து முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். இறை பக்தி அதிகமா இருக்கும். உங்க வேண்டுதல் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு சொந்த விஷயங்களுக்காக அதிகமான உழைப்பு தேவைப்படும். உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சக மாணவருக்கு உதவி செய்து அவரோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ரொம்ப நன்றியுணர்ச்சியோட நடந்துக்கிறீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நாள்னே சொல்லலாம். பண வரவு தாராளமா இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வீட்டு உபயோக பொருட்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் சிறப்பா இருக்கும். உங்களோட பேச்சால பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலர் கோயில்களுக்கு செல்றது, கோயில்கள்ல வேண்டுதல்களை நிறைவேற்றுறது அதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களோட சேர்ந்து சுற்றுலா செல்வதற்கான அமைப்பும் சிலருக்கு இருக்குதுங்க. உதவிகளை மனமுவந்து செய்வீங்க. பெரியவர்களோட ஆசிகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பணம் பற்றிய வீட்டு செலவுகள் இன்னைக்கு தொந்தரவுகளை கொடுக்காதுங்க. கவலைகள் எல்லாம் தீரும். ஏன்னா பணம் எப்படியாவது வரும். யாரோட பணமாவது உங்க கையில இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஆனால் செலவு ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இருந்தாலும் பண விஷயங்கள்ல பல நெருக்கடியான சூழ்நிலை இருக்குங்க. பொறுப்பா திறமையா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பற்றிய பயம் ஏற்படும். வேற வேலைக்கு முயற்சிக்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் மனசுல தோன்றும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். மனைவி கிட்ட கணவன் கிட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். பணம் சுலபமா கிடைக்காது. உங்களோட முயற்சியினாலையும் திறமையாலையும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அவசியம் இருக்குங்க. அன்றாட தேவைகளுக்கும் சிரமங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கஷ்டங்கள் வந்தா கூட தவறுகள் எதுவும் செய்யாம கெட்ட செயல்களில் ஈடுபடாம பொறுமையோடையும் அமைதியோடையும் நடந்துக்கிறதுனால உங்களோட செயல்கள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு பண விஷயங்கள்ல இன்னைக்கு சிக்கனமாகவும் கருத்தாகவும் இருக்கணும். நல்ல நண்பர்களது சிநேகம் கிடைக்கும். உண்மையா உழைச்சு முன்னேறணுங்கிற எண்ணங்கள் மனசுல இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல இன்னைக்கு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும். தொழில் முறையில சில சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சேவை மனப்பான்மை எல்லாம் அதிகமா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ராமபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். சிலர் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பிரயாணங்களால நன்மைகளே இருக்கும். அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படியான உங்க வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க. பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து விலகியே இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்குங்க. எதையுமே பொறுமையோட கையாளுறது அவசியம். மனசுல சங்கடங்களும் தர்ம சங்கடமான சில சூழல்களும் இருக்கும். வேலை இடத்துலையும் அதிகமான டென்ஷன் இருக்குங்க. எல்லாமே நன்மையில் முடியக்கூடிய அமைப்பும் இருக்கு. கவலைகளை விடுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான சூரியன் தனாதிபதியான புதனோட சேர்ந்து 7வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. தொழில்கள்ல ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு விலகுங்க. வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். பணம் வேண்டிய அளவு கிடைக்கும். நல்ல வருமானமும் லாபமும் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு அதிகாரம் உள்ள பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் வீடு கட்டும் தொழில் எல்லாம் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்குங்க. சில நேரங்கள்ல மன உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தினால குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறவீங்க. சக ஊழியர்கள் கிட்டையும் தவறாக பேசி பின்னால சிரமப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்துறது அவசியங்க. பெண்களுக்கு உடன்பிறப்புகளோட உதவிகள் அதிகமா இருக்கும். உங்களோட அனுபவங்களால திறமையா செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல பலன்கள் நிறைய நடக்கும். பணம் சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகளை தட்டி கழிக்காம கடமை உணர்வோட அமைதியா செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. சிரமமான விஷயங்களை கூட ஈஸியா செஞ்சு முடிச்சு பெருமையா உணர்வீங்க. மக நட்சத்திரக்காரங்க காளஹஸ்திநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியோட செஞ்சு சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்தவங்க உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. போட்டி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான ஆவணங்கள் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமா வச்சுக்கிறது நல்லதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நாள் முழுதும் தேடிக்கிட்டே இருக்கிற அமைப்பு சிலருக்கு இருக்கும். மறதி அதிகமா இருக்கும். குழப்பங்களும் அதிகமா இருக்கும். வீட்டில் சில பிரச்சனைகள் எல்லாம் மனசுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல எதையோ சாதிச்ச ஒரு நிம்மதி இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சுட்டோங்கிற ஒரு ஆறுதல் இருக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி 6வது இடத்துல 6ஆம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. சிலருக்கு புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். சிலர் பொருளாதார வசதியால தொழில்கள் தொடங்கி லாபகரமா நடத்தக்கூடிய அமைப்பும் இருக்கு. நிதி வசதிகள் தாராளமா கிடைக்குங்க. விரும்பிய தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டிலையும் நல்ல இணக்கமான ஒரு சூழல் இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்களும் உங்களுக்கு தொழில் விஷயத்துல பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. பெண்களுக்கு உதிரி வருமானங்கள் அதிகமா இருக்குங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும். பிள்ளைகளும் உங்க பேச்சை கேட்டு நடக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய துறைகள்ல இன்னைக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல பெரிய கம்பெனிகள்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில் கல்விகளை கற்கிற ஆர்வமும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும்.
உறவினர்களால நன்மைகள் உண்டாகுங்க. வேறு மொழி மதத்தினரால் கூட இன்னைக்கு பெரிய அனுகூலம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். உடல்ல காய்ச்சல், தலைவலி போன்ற தொந்தரவுகள் எல்லாம் குணமாகும். மனசு உற்சாகமா இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. அவசரப்படாம நிதானமா செயல்படுங்க. மனசு ஒரு பரபரப்போட படபடப்பா இருப்பீங்க. தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு வருத்தப்பட்டா பிரயோஜனம் எதுவும் இல்லைங்க. வேண்டாதவர்களோட சூழ்ச்சியால குடும்பத்துல கலகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுலையுமே கவனமா இருங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். சகோதரிகள் அல்லது சகோதரர் மூலமா நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரொம்ப பெருமையா உணர்வீங்க. அன்றாட வாழ்க்கையில எந்த சிரமமும் இன்னைக்கு இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் பாக்யஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியும் 2ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. சொந்த வியாபாரங்களும் லாபகரமாக நடக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல உண்மையான நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும். அவங்களோட உதவியினால பெரிய முன்னேற்றமும் வசதிகளும் இருக்கும். யாருடைய மனதையும் புண்படுத்தாம எல்லார்கிட்டையும் அன்பா பழகி நல்லபடியாக நடந்துக்கிருவீங்க. உங்களோட நேர்மையும் நல்ல பழக்க வழக்கங்களும் அடுத்தவங்களால பாராட்டப்படும். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க. பெண்களுக்கு மனசு உறுதியோடையும் தைரியமாகவும் செயல்படுவீங்க. எந்த வேலையும் பொறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை திறமையாக செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பெற்றோரோட அரவணைப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நேர்மையான பழக்க வழக்கங்கள் இருக்கும். ரொம்ப நியாயமாக நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. பக்தி அதிகமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நல்ல பெரிய சம்பத்துகள், சொத்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பொருளாதார வசதி மன நிறைவை கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய செல்வங்களை பெறும் யோகம் இருந்தாலும் சிறிது முயற்சிக்கு பின் தான் அது வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல மதிப்பு கூடுதலா இருக்குங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும். வேலை விஷயமாகவோ அல்லது வேறு மற்ற விஷயங்களுக்காகவோ நீங்க இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டியது வரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட உடல்நிலையில நல்ல பரிபூரண குணநிலை தெரியும். நண்பர்கள் மூலம் அனுகூலமான சூழல்கள் இருக்கும். வியாபாரம் நல்ல சிறப்பாக நடந்து நிறைய லாபங்களை கொடுக்கும். இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கமும் சிறப்பாக இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. சில தடங்கல்கள் ஏற்படலாம். முன்னேற்றங்கள்ல சில தடைகள் வரலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. வம்பு வழக்குகள் நடப்பவர்களுக்கு இன்னைக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு தேவையில்லாத ஒரு பயத்தோட இருக்கும். கலக்கமா இருப்பீங்க. சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வார்த்தைகள்ல நிதானமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெரிதா இருக்காதுங்க. வீட்டுல இருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. வியாபாரம் வழக்கம் போல நடக்கும். குடும்பம் அமைதியா இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கலங்காமல் அழுகாம இருக்கிறது நல்லதுங்க. மனசை அமைதியா வச்சுக்குங்க. தியானங்கள்ல ஈடுபடுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. பொறுமையா இருங்க. மாணவர்களுக்கு எந்த ஒரு வம்பு வழக்குகளையும் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது. சக மாணவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகியே இருங்க.
விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்கள்கிட்ட இரக்க குணமும் உதவி மனப்பான்மையும் அதிகமா இருக்குங்க. எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. அதனால அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்துல இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும். நல்ல வருமானமும் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசு ஒரு விதமான அமைதியில இருக்குங்க. தியானத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். ரொம்ப குறைந்த உழைப்பிலேயே அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில இருந்த தொய்வு நிலை அகலும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளோட இணக்கமான சூழல் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. அடுத்தவங்க உங்களை எரிச்சல் படுத்துற மாதிரி ஏதாவது பேசலாம். அதனால மனசு சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். வீட்டுல பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காதுங்க. அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவானும் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இணக்கமான ஒரு சூழ்நிலையும் அந்யோன்யமாவும் இருப்பீங்க. குடும்பம் சீரா நடக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. பண வசதிகள் அதிகமாகவே இருக்கும். செல்வந்தர்களோட அறிமுகமாகி அவங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். வரன் பற்றிய நல்ல செய்திகள் இருக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க. பெண்களுக்கு புதிய திட்டங்கள்ல துணிச்சலா இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில காரியங்கள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். சில காரியங்கள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறது நல்லதுங்க. பொறுமையா இருக்கணும். நிதானமா எந்த காரியத்தையும் அணுகுனீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க. சிநேகிதர்கள் மூலம் சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பகைவர்கள் கூட நண்பர்கள் ஆவாங்க. கடன்கள் எதுவும் இன்னைக்கு உங்களுக்கு தொல்லைய கொடுக்காதுங்க. வழக்குகள் சாதகமா அமைஞ்சு நிம்மதியா கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியுங்க. கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு கூட சிலருக்கு இருக்கு. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உப்பு சப்பில்லாத ஒரு காரியத்துக்கு கூட அதிகமான சிரமத்தை செஞ்சு அதனால வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் எதையுமே கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு காரியங்கள் இன்னைக்கு முடியும். தேவையில்லாத குழப்பம் இருக்கும். வரவுக்கு மேல செலவு இருக்கும். யாருக்குமே வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. கைப்பொருள்லையும் கவனமா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தால அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. தந்தையார் கூடயும் தாயார் கூடயும் இணக்கமான சூழல்கள் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல இருந்து குரு பகவான் 12வது இடத்தை பார்க்கிறது சிறப்பு. ராசியில சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதும் தனஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதும் எதையுமே யோசிச்சு செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. வேலையில அதிக மன அழுத்தம் இருக்கும். வேற வேலைக்கு முயற்சிக்கலாமாங்கிற எண்ணங்களும் சிலருக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பம் அமைதியா இருக்கும். இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. சண்டை சச்சரவுகள் அதிகமாகாம வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு
வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதுல இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூடி வருவதற்கான சூழல்கள் இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும். கல்வியில சாதனை புரியக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சிலருக்கு திடீர் பண வரவெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. பிடிச்ச உணவுகளை உண்டு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல பேச்சு வன்மை இருக்கும். சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யும் செயல்களை கொஞ்சம் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. போட்டி பொறாமைகள் ஏற்படும். சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். வீண் விரோதங்களும் அலைச்சலும் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்ட கூட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனமா இருங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. தொழில வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலர் சொத்துக்கள் புதுசாக வாங்கலாம். நிறைய சௌரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருள் வரவு தாராளமா இருக்கும். குடும்பம் நல்ல இணக்கமா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1 9. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 5வது இடத்துல புத்திரஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான சனி பகவான் சூரியன் புதனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பல மொழிகளை தெரிஞ்சு கொள்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தவங்களோட கஷ்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் நல்ல யோசனைகளை எடுத்து சொல்லுவீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சொன்ன வாக்க காப்பாற்ற முடியும். வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் அதிகமா இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க சிறப்படைவாங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். தெய்வ அனுகூலம் ஏற்படுங்க. தெய்வ காரியங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தடையில்லாம நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு அன்றாட வாழ்வுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. குடும்பம் ஒற்றுமையா சிறப்பா இருக்கும். மனசுல இருந்த பயங்கள் கலக்கங்கள்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கும். புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். உதவி மனப்பான்மையும் பெருந்தன்மையான குணமும் அதிகமா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும். வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு இல்லாம வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முடிவுல எந்தவித மாற்றமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உறவினர் வருகை இருக்கும். அரசாங்க வேலைகள் எல்லாம் சுணங்காம முடியுங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய செய்திகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். சிலர் விஐபிக்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள்லாம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4 8. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் 4வது இடத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான குருவை செவ்வாய் பார்த்து குருமங்கள யோகத்தோட செயல்படுறதும் சிறப்பு. எதிராளிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மன இறுக்கம் சரியாகும். பழைய சமாச்சாரங்கள் தலை தூக்கி பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் சிறப்பா சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்கத்திடம் இருந்து வரி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், அல்லது அரசாங்க தொல்லைகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். உங்களோட எண்ணங்களை அமைதியா தெரியப்படுத்துங்க. உங்க சொல்படி கேட்க யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டீங்கன்னாவே பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி கௌரவிப்பாங்க. குழந்தைகளோட ஆரோக்கியமும் அவங்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க.
மாணவர்களுக்கு பட்ட மேல் படிப்பு, தொழில்நுட்ப கல்வியிலெல்லாம் அதிக கவனம் செலுத்தி நல்ல பயன்களை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்துல அதிக நாட்டம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய பதவிகள் நல்ல சம்பளத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட திறமைகளை பலரும் பாராட்டுவாங்க. எந்த வேலைனாலும் தயங்காது செய்வீங்க. உங்க தொழிலாளிகள் இடத்துல அதிகமான ஒற்றுமை இருக்கும். அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வசதிகளை வச்சு உங்களோட நிலைகளை நீங்க உயர்த்தி கொள்ற அமைப்பு இருக்குங்க. குழந்தைகளோட கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். பலவித ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவங்க, சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழும் பெரிய முன்னேற்றமும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பிரச்சனைகள் வராம பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். கூடிய வர மனைவி பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அன்பா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. குடும்பத்தினர் ஒற்றுமை நல்லா இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.